ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெண்கள்னாலே ஏமாற பிறந்தவர்கள் மாதிரி தான் அது இப்போ இருக்குது. படிச்சிருந்தாலும் சரி, படிக்கட்டாலும் சரி, இப்போ பார்த்தா நிறைய பேர் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ அப்படி தான் பார்த்திங்கன்னா, மும்பையில் பார்த்தீங்கன்னா பெண் டாக்டர் ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில் ஒருத்தர் பழக்கமாக இருக்காங்க. சரி, அவர் கூட நல்லா பேசியிருக்காங்க. அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்தோடனே அதுக்கப்புறம் 2 பேரும் பேசி பழகி சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சரி தனிமையில் சந்திக்கலாம்னு சொல்லி 2 பேரும் தனிமையில் செஞ்சு 2 பேருமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இப்படி ரொம்ப நாள் போனதுக்கப்புறம் சரி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, நம்ம இவரை தான் திருமணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி இந்த டாக்டர் நினச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட பேசுகிறது இல்லை, பழகிறது இல்லை, விலகி போக ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டருக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா சந்தேகம் வந்திருக்கு. இவ்வளோ நாள் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான், திடீர்னு ஏன் விலகி போகிறான், அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலையா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அதிர்ச்சிகரமான உண்மை தெரிஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா வேற ஒரு பெண்ணோடு அவருக்கு நிச்சயம் நடந்திருக்கு. அடப்பாவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்காக கூட தான் நம்ம கூட பேசி பழகியிருக்கான், இவன் நம்மளை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒன்று சும்மா விட போகலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, படிக்காமதான் இருந்தாலும் சரி, பெண்கள் நிறைய இடத்துல ஏமாந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, இப்போ பழகியாச்சு, பழகும்போதாவது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டுப்பாடோடு இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் மீறி திருமணம் தான் பண்ண போகிறோம்னு நினச்சி அவர் கூட நிறைய நேரத்தில் தனிமையில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒருவேளை அதனால தான் அவங்க பார்த்திங்கன்னா ஏமாந்துருக்காங்க. இப்போ அவங்களாவது படிச்சிருக்காங்களே, இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இவன் ஏமாற்ற மாட்டான், திருமணம் பண்ண போகிறோம் அப்படி சொல்லி ரொம்ப கடைசியில் ஏமாந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க. இதே மாதிரி சம்பவம் நிறைய இடத்துல வந்திருக்கு. இதில் ஆண்களும் கிடையாது, பெண்கள்னு கிடையாது. பெண்கள்லேயும் சில பேர் ஏமாந்துருக்காங்க. சில இடத்துல பெண்கள் ஏமாந்துட்டு ஓடிருக்காங்க, ஆண்கள் ஏமாந்துருக்காங்க. இதில் ஆண்களையும் ஏமாந்துருக்காங்க. இதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, தன்னுடைய பையனுக்கு திருமணம் பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு பொண்ணு பார்த்துருக்காரு ஒருத்தர். அப்புறம் அந்த பொண்ணு கூட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்து அந்த பையனுக்கு சந்தேகம் தட்டியிருக்கு. ஏன் அப்பா எப்போ பாரு ஃபோனில் அந்த பையன் கூடயே பொண்ணு கூடயே பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு கூட இவரையும் பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் அவள் அப்பா அதை பற்றி எதுவுமே சொல்லலை. திடீர்னு 1 நாள் 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அப்பா வீட்டுக்கே வரல. ஐயோ, அப்பா வீட்டுக்கே வரல, என்ன ஆச்சுன்னொடனே திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, அப்பா தான் சொல்லியிருக்காரு, உனக்கு பார்த்த பொண்ணு நானும் ஒருத்தருக்கு பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இவருக்கு 3 பொண்ணு இருக்குது, பேரம்பேத்தியெல்லாம் இருக்குது 2. எனக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு, அதனால் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு மனைவி அதிர்ச்சி ஆனாங்க. என்ன மருமகளாக வேண்டியவளை போய் இப்படி மனைவியை ஆக்கியிருக்கீங்களே அப்படி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சினா நானும் அவ்வளோ சந்தோஷமாக எங்கோ போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு இந்த பையன் அதிர்ச்சி ஆகியிருக்கான். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்களையும் இப்படி ஏமாறு அதிகமாக வர நாட்களில் வேகமாக போய்கிட்டு இருக்கு. இதனால் அந்த பையன் ஏமாந்து போயிருக்கான். அடப்பாமை இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப சோகத்தில் இருந்திருக்கான். இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. வீட்டுக்கு வர மாப்பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை கூட மாமியார் ஓடி போகிறது, மாமனார் மருமக கூட ஓடி போகிறது, இப்படி நிறைய இடத்துல சந்தேகம் நிறைய இடத்துல அப்படி தான் வந்திருக்கு. மாமனார் மருமக கூட தகாத உறவு இருந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இதே மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. இதெல்லாம் எதனால தான் இப்படி நடக்குது அப்படின்னு தெரியல. காலம் கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகளாக பார்க்க வேண்டிய மருமகளை பார்த்திங்கன்னா தாரமாக பார்க்கறதும், மகனாக பார்க்க வேண்டிய மருமகனை பார்த்திங்கன்னா கணவனாக பார்க்குறது ரொம்ப வேகமாக போச்சு. ரொம்ப பெருகி போனதால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் எல்லாருமே இது பாடிக்கிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாராக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் ஆண்களும் இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தூரமாகவே இருந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரமாக ஒரேடியாக தான் பேசி பழகினா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஓரளவு பார்த்திங்கன்னா அவங்க தள்ளியே ரொம்ப நெருக்கமானதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. நெருக்கம் இல்லாமல் ஓரளவு தள்ளியே இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனையே கண்டிப்பாக வராது. இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல சம்பவங்கள் டெய்லியே வந்துகிட்டு இருக்குது. ஆண்கள் ஒரு சில இடத்துல பெண்கள் ஏமாற்றிட்டாங்க, பல இடத்துல பெண்கள் ஆண்களை ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது, இப்படி தான் ஏமாத்துகிறாங்களோ அப்படின்ட்டு. அதனால் யாருமே ஒருத்தருக்கு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நெருங்கி பழகக்கூடாது, தேவையில்லாமல் பேசக்கூடாது. தேவையில்லாமல் பேசுறது, தேவையில்லாமல் ஸ்கூட்டரில் போகிறது, வெளியில் சுற்றுறது, ஹோட்டலுக்கு போகிறது, சினிமா பார்க்குறது, இப்படி தேவையில்லாத விஷயங்களை செய்கிறதுனால தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வருது. அதனால் யாருமே பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு இல்லாமல் ஒன்றா இருந்தால் நல்லா இருக்குது. தள்ளியே இருந்தால் தான் எந்த உறவும் நிலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.